வணக்கங்க. இது அங்காளம்மன் சக்தியா வீடியோ. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னாங்க, அந்த அம்மா கோயில் எல்லைக்குள்ளேயே பிணம் எரியுங்க. எரிந்தா கூட ஒரு சின்ன ஒரு சுடுநாற்றம் கூட வராது. அதுதான் அந்த கோயிலோட சிறப்புங்க. அந்த அம்மா கோயில் கொண்டு இருக்கிறது ஒரு சுடுகாடு. சுடுகாட்டில் மயான காளி இருக்கிற இடத்துல பிணங்கள் எரிக்கப்படும். நானே ஒரு 2, 3 டைம் பார்த்துருக்கேன். ஆனால் அது பிணன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சின்ன நாற்றம் கூட அந்த அம்மா கோயில் எல்லைக்குள்ளே பிணம் எரியும் போது அடிக்காதுங்க. அது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு என்னன்னாங்க, அந்த அம்மா கோயில் கொண்டிருக்கிற இடம் அந்த அம்மாவே தேர்ந்தெடுத்த இடம். சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்க அந்த அம்மா மலையனூரில் அந்த இடத்துல புற்றுருவா அந்த இடத்துல அந்த அம்மா அமர்ந்து சிவனுக்கே சாப விமோசனம் கொடுத்த இடம்ன்றதுனால நம்மளோட கிரக தோஷங்கள், எந்த விதமான தோஷங்கள், கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் மலையனூர் எல்லையை நம்ம மிதிக்கும்போது அது கண்டிப்பாக சரியாகிருங்க. அதே நேரத்தில் 3வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னாங்க, அந்த கோயில் அந்த கோயில் எல்லையில் நீங்கள் காலை வச்சிட்டிங்கன்னா உங்களை பிடிச்ச ஏவல், பில்லி, சூனியம், எந்த விதமான காற்று கருப்பு சேஷ்டைகள் எதுவாக இருந்தாலும்ங்க அந்த அம்மா எல்லையை போய் தொட்டுட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி வரும்போது உங்களை பின்தொடராதுங்க. அது மற்ற எந்த இடத்துல ஓட்டினா கூட திரும்பி தொடர்ந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனால் மலையனூரை பொறுத்த வரைக்கும் அந்த காற்று கருப்புகள், செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் அங்கேயே விலகி ஓடிடும்ன்றது தாங்க ஐதீகம். அப்புறம் 4வது விஷயம், அந்த அம்மா கோயிலில் போனால் என்ன சொல்லுவாங்கன்னாங்க, மற்ற அம்மன் கோயில்களில் கரிசோறு அன்னதானங்கள் போட மாட்டாங்க. ஆனால் மலையனூர் அங்காளி அந்த அம்மா கோயிலில் மட்டும் பக்தர்கள் வேண்டுதலை அங்கங்கே கரிசோறு அன்னதானங்கள் போடுவாங்கங்க. அந்த அம்மா வருவாளாம் அந்த கரிசோறு வாங்கி சாப்பிட்டுட்டு போக. உண்மையாகவே சொல்கிறாங்கங்க, நீங்கள் சக்கரை பொங்கல் வாங்கின்னு போய் செஞ்சு படைச்சிங்கன்னா அந்த அம்மா கிட்ட நீங்கள் தான் போய் படையல் போடணும். ஆனால் நீங்கள் கரிசோறு அன்னதானம் போட்டிங்கன்னா அந்த கோயில் எல்லைக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த அம்மா வந்துடுவாளாங்க அந்த கரிசோறை வாங்கி திங்கிறதுக்கு. அப்படி கரிப்பிரியை அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்மாக்கிட்ட போயிட்டு நம்ம வேண்டுதல்னு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கர்ம வினைகள் போகுங்க. அதோட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதோட ஆண் பெண் ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் கெட்ட சக்திகளோட சேஷ்டைகள் எது இருந்தாலும் விலகி ஓடும். அந்த அம்மா படம் இருக்கிற இடத்துல, அந்த அம்மா பாடல் ஒலிக்கிற இடத்துல கூட செய்வினை நெருங்காதுன்னு சொல்கிறாங்க. கெட்ட சக்திகள் வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கண் திருஷ்டியே வைக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் மலையனூர் அங்காளியை வணங்குறீங்க, அந்த அம்மா கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்வினை கூட செய்ய முடியாதுங்க. ஏன்னா அவள் விடமாட்டா, செஞ்சவனுக்கே திருப்பி அடித்து விட்டுருவா. அந்த மாதிரி ரொம்பவும் பயப்படுவாங்க. மலையனூர் அங்காளியை வணங்குறாங்கன்னா அவங்களுக்கு செய்வினை செய்யவே எந்த விதமான மாந்திரிகவாதிகளும் பயப்படுவாங்க. கண்டிப்பாக அந்த அம்மா திருப்பி அவங்களே அடிச்சிடுவா. அந்த மாதிரி அம்மாவை நீங்கள் நாடி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. வாழ்க்கையில் எல்லா உடல்நலம் மேம்படும், எல்லாமே கிடைக்குங்க அந்த அம்மாட்ட.